முதல்ல ஆசீர்வாதம் பண்ணு. இல்லம்மா, எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. ஏன் சரியா வராது? ஏன்பா சரியா வராது? ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாரு. நீயும் சாமுண்டீஸ்வரியும் ஊரை விட்டு போய் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலையா? 4 பிள்ளைங்களை பெத்துக்கலையா? எல்லாம் சரிப்பட்டு வரியா? நம்ம மனசுதான் காரணம். அம்மா துர்கா, நீயும் தம்பியும் அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பாட்டி அது சரிப்பா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. சிரிச்ச மாதிரி சொல்ல வேண்டாமா? பாட்டி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி. நல்லா இருங்க, நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. தீர்காயுசோட 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். சரி வாங்க, பூஜை ரூம்ல போய் சாமி கும்பிடுவோம். சரி பாட்டி. போமா போ. ஏங்க, பாட்டி நல்ல மனசோட தான் எல்லாமே செய்யறாங்க. ஆனா அம்மா இந்த கல்யாணத்தை ஏத்துப்பாங்களான்னு தெரியலையே. ரோகு சகலதான் அத்தையை கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வைக்கிறேன்னு சொல்லிருக்காருல, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நம்புவோம். வா போலாம். வாய் மூடு, எதுவும் பேசாத. நான் ஊர்ல இல்லாத நேரத்துல எல்லாரும் சேர்ந்து இங்க வந்து கூத்தடிக்கிறீங்களா? ஈஸ்வரி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அம்மாவுக்கு அடிபட்டு இருக்கு. பசங்கள்லாம் அம்மாவை பார்க்கணும்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். பாட்டி உங்களுக்காக தானே அடிபட்டாங்க. அவங்கள பார்க்க வந்தது தப்பா? இந்த ஒரு காரணத்தை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? இதுக்கு இந்த பொம்பளை என்ன காப்பாத்தாமலே இருந்திருக்கலாம். அன்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்து இங்க சாப்பிட்டது கூட ஒரு வேட்பாளரா ஓட்டு கேட்கறதுக்காக தான். சொந்தம் கொண்டாட வரல. ஆனா இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்தே என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. என் அம்மா சாவுக்கு காரணமான இந்த பொம்பளை வீட்டுக்கு வந்து எல்லாரும் சந்தோஷமா ஜாலியா இருக்கீங்க. சந்திரா சொன்னப்ப கூட நான் முழுசா நம்பல. கண்டிப்பா என் புருஷனும் பிள்ளைங்களும் இங்க காலடி எடுத்து வச்சிருக்க மாட்டாங்கன்னு நான் நம்பினேன். என்னோட நம்பிக்கையை எல்லாம் நீங்க சுக்கு நூறா உடைச்சிட்டீங்க. சாமுண்டீஸ்வரி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இது யார் வீடா போச்சு? அவங்க சொந்த வீடு தானே. பாட்டிய பாக்குறதுக்காக என் பேத்திங்கெல்லாம் இங்க வந்திருக்காங்க. அதுல என்ன தப்பு? நானும் என் பேத்திங்களோட சந்தோஷமா தான் இருந்தேன். அதுக்கு ஏமா இப்படி எல்லாம் பேசுற? ஏய், வாய் மூடு. நீ என் வீட்டுக்கு வராத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. எப்போ நீ வர ஆரம்பிச்சியோ அப்பல இருந்துதான் பிரச்சனையே வர ஆரம்பிச்சது. முதல்ல என் புருஷன் பொண்ணுங்க எல்லாம் ஏன் கண்ட்ரோல்ல இருந்தாங்க. இப்போ எனக்கு தெரியாம உன்னை வந்து பாக்குறது, பேசுறது, இங்க தங்கறது எல்லாமே. இத பாரு சாமுண்டீஸ்வரி, நம்மளோட பகைய நம்மளோடயே வச்சுக்குவோம். அடுத்தடுத்த தலைமுறைக்கெல்லாம் கொண்டு போக வேணாம். ஏதோ என் பேத்திங்க இங்க வந்து என் கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தாங்க. அதுக்கு எதுவும் தடை பண்ணாதம்மா. ஆமா, இப்படி எங்க அக்காக்கு எதிரா பொண்ணுங்களையே கொம்பு சீவி விட பாக்குறியே. வயசான பொம்பளை செய்யற வேலையா இது? இல்லடா கண்ணு, எதுவும் இல்ல. என்ன ரசரசா? என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மா கீழே பிடிச்சு தள்ளுவ. ஏன் கண்ணு முன்னாடியே எங்க அம்மா மேல கை வைக்கிறியா? இல்ல மாமா,
இவங்க அக்காவுக்கு எதிரா பொண்ணுங்களை தூண்டி விடுற மாதிரி பேசினாங்க. அதான் கோவத்துல தள்ளி விட்டுட்டேன். கோபம் வந்தா என்ன வேலை பண்ணுவியா? எங்க அம்மா வயசு என்ன, ஓ வயசு என்ன? ஒரு மரியாதை வேண்டாம்? சித்தி, நீங்க செஞ்சது பெரிய தப்பு. பாட்டி நிறைய தடவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. உங்களையும் அம்மாவையும் பெருசா கணிஞ்சு பேசினது இல்ல. ஆனா நீங்க பாட்டிய மரியாதை குறைவா மட்டும் தட்டி தான் பேசுறீங்க. ஆனா இது எல்லாத்தையும் பெருந்தன்மையோட மன்னிச்சு விட்டுட்டாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க பாட்டிய கீழே தள்ளி விட்டதை ஏத்துக்கவே முடியாத ஒண்ணு. வயசானவங்களை கீழே பிடிச்சு தள்ளி விடுறீங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை சித்தி. பாட்டி கிட்ட மன்னிப்பு கேளுங்க. பாட்டியோட பாசம் தெரியாமலே நாங்கெல்லாம் வளர்ந்துட்டோம். இப்பதான் அவங்கள பார்த்து பேசி சந்தோஷமா இருக்கோம். அது உங்களுக்கு பிடிக்கலையா? எப்படியாவது எங்க பாட்டி கிட்ட இருந்து எங்களை பிரிக்கணும்னு பாக்குறீங்க, அப்படிதானே? ஆமா, எங்களுக்கு பாட்டி உறவு வேணும். அத சதி பண்ணி கெடுத்துறாதீங்க. பாத்தியாக்கா, பாத்தியா? உன் பொண்ணுங்களையே உனக்கு எதிரா திருப்பி விட்டுருக்கா இந்த பொம்பளை. இதுக்குதான் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து பாசம் இருக்கிற மாதிரி நடிச்சு உன் பொண்ணுங்க எல்லாரையும் தான் பக்கம் இழுத்துக்குச்சு கிளவி. சித்தி, திரும்ப ஏன் அம்மாவை தூண்டி விடுற மாதிரியே பேசுறீங்க? அம்மா, சித்தி சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. பாட்டி தலையில அடிபட்டு இருந்ததுல, அத பாத்துட்டு போலாம் தான் வந்தோம். நாங்க வந்ததுல வேற எந்த ஒரு உள்நோக்கமும் இல்ல.